புரிஞ்சுக்குங்க. உங்க மேனேஜர் திட்டுறாரு. அறிவு இருக்கா? சோப் திங்கிறியா? வேற எதாவது திங்கிறியா? அப்படி சொல்லிட்டு சல்லுன்னு கோவம் வரும். அப்படியே மூஞ்சி உடைச்சிடலாம் தோணும். வேலை ரிசைன் பண்ணலாம் தோணும். எல்லாம் தோணும். தோணிட்டு அடுத்த மாசம் இஎம்ஐ. இந்த சம்பளம் விட்டா வேற சம்பளம் இல்ல. சாரி சார், தேங்க்யூ சார் கட்டுப்புல வரீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு நடுமணம் ஓப்பன் ஆயிடுது. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேங்க. என்னுடைய மேனேஜர் என்ன திட்டினா அவர் முகத்தை அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அடுத்த மேனேஜர் நான் தான் அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருவேன். 3 மாசம் அவரை தூக்கிடுவாங்க. நான் மேனேஜர் ஆயிருவேன். எதுக்கு அவரை வந்துட்டு சீரியஸாங்க நான் சும்மா நின்னு எல்லாமே செஞ்சிருக்கேங்கிறேங்க. இதான் பாசிட்டிவ்னஸ். மறுபடியும் சொல்றேன். சமுதாயத்துல கெட்ட காரியம் நடக்கிறத சில பேர் பொங்கிட்டே இருப்பீங்க இல்லையா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. எப்பவுமே குறை சொல்லிட்டு அவன் போய் ஏன் பஸ்ஸுக்காரன் அப்படி போறான் அப்ப என்ன ஆகுது? நீங்க நெகட்டிவ் ரெக்கார்ட் பண்ணி நல்லாவே இல்லைங்க நீங்க. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கங்க. இதுதான் பிரச்சனை நமக்குங்கிறங்க. நீங்க பொங்காதீங்க. ஆக்ஷன் செய்யுங்கங்கிறங்க. பஸ் ஒண்ணு தப்பா ஓடுச்சுன்னா பொங்காம பைக்கை துரத்திட்டு போய் நிறுத்தி, ஏய் அறிவில்ல இன்னொரு முறை இந்த மாதிரி பார்த்து அப்படின்னு மிரட்டிட்டு போங்க. நான் பாராட்டுறேங்கிறேங்க. நான் அதை பண்ணுவேங்கிறேங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுவேங்க. ரோட்ல ஒரு கார் தப்பா ஓடுச்சுன்னா ஓரங்கட்டி நிறுத்தி சண்டை போட மாட்டேன். வாழ்க வளமுடன், ஒரு நிமிஷம் இறங்குங்கன்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்க, நீங்க தப்பா ஓட்டுறீங்க அப்படின்னு மரியாதையா சொல்லுவேங்கிறேங்க. பின்னாலேயே வருவேன். 40 கிலோமீட்டருக்கு மறுபடியும் தப்பா ஓட்டணும்னா மூஞ்சி உடச்சுன்னு சொல்லிட்டு மரியாதையா சாரிங்க மூஞ்சி உடச்சிருங்கன்னு சொல்லிட்டு போவேங்கிறேங்க. ஆக்ஷன் செய்யுங்க. நான் பாராட்டுறேங்க. உள்ளுக்குள்ள புலம்பி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கிறேங்க.